தமிழ்நாட்டில் கடந்த 2023 இயங்கி மூடப்பட்ட மணல் குவாரிகளில் 12 மணல் குவாரிகளையும், தமிழ்நாட்டில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுள்ள 5 புதிய மணல் குவாரிகளை தமிழ்நாடு அரசு திறப்பதாக தற்போது அறிவித்துள்ளது. மேலும் கடந்த காலம் போல் மணல் குவாரிகளில் முறைகேடு நடைபெறாமல் தடுக்க ஒன்றிய அரசினுடைய பாஸ்கராச்சாரியா கண்காணிப்பு குழுமத்தை பயன்படுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. இதை தமிழ்நாடு அரசு இந்த கொள்கை முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மணல் தேவைக்கு வெளிநாட்டிலிருந்து இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ள அணைகளில் தூர்வாரி அங்கே உள்ள மணலை எடுத்து வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதை அரசினுடைய முடிவாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தேசிகாச்சாரியா பரமாச்சாரியா அந்த கண்காணிப்பு குழுமத்தை ஏற்கனவே இங்கு நடந்துள்ள கனிம கொள்ளைகள் மீது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டினுடைய கடன் மொத்தமாக அடைத்துவிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மிக முக்கியமாக காவிரி ஆற்றில் ஆய்வு செய்த ஐஐடி 2 ஆண்டு காலம் 22 இடங்களில் ஆய்வு செய்த ஒன்றிய அரசினுடைய ஐஐடி நிறுவனம் காவிரி ஆறு முழுக்க மருத்துவ கழிவுகளால் நிரம்பியுள்ளது என்றும், இந்த காவிரி ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவோருக்கு புற்றுநோய், தோல் நோய், மலட்டுத்தன்மை, சிறுநீரக பாதிப்புள்ள எண்ணற்ற பாதிப்புகள் ஏற்படும் என்ற அறிக்கையை கொடுத்துள்ளது. அந்த அறிக்கையின் மீது இதுவரை தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது காவிரி ஆற்று பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக காவிரி ஆற்றில் திருச்சி மாநகராட்சி கழிவுகளையும், குடமுருட்டி ஆறு மற்றும் உய்யகொண்டான் கால்வாயில் மாநகராட்சி கழிவுகளை கலப்பதன் மீது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வழக்கு தாக்கல் செய்து தற்போது நடந்து வருகிறது. தமிழ்நாடு முழுக்க காவிரி ஆறு மட்டுமல்ல, அனைத்து ஆறுகளும் விஷமான நிலையில் இருக்கிறது. தற்போது கூட கிருஷ்ணகிரி கலவரப்பள்ளி அணையில் கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய விஷ கழிவு தண்ணீர் அங்கே தேங்கி நின்று அது அப்படியே சாத்தனூர் அணைக்கும் தென்பெண்ணை ஆற்றுக்கும் வந்து முழுக்க விஷநீராக உள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி தான் 30 மாவட்டத்தினுடைய குடிநீர் ஆதாரம், கிட்டத்தட்ட 20 மாவட்டத்தினுடைய விவசாய ஆதாரம். எனவே இங்கே புதிய மணல் குவாரிகள் அமைக்கக்கூடாது. ஆறு மீண்டும் ஆறு என்ற தன்மை அடைய ஒரு 20 ஆண்டுகள் இந்த ஆறுகளில் மணல் அள்ளுகின்ற வேலையை செய்யக்கூடாது. ஏற்கனவே கரூர் அச்சமாபுரம் மற்றும் நெரூர் வடக்கு, திருச்சியில் விரகலூர் மற்றும் அன்பில் மங்கம்மாள்புரம், வேலூர் குடியாத்தத்தில், கூத்தம்பாக்கம், அனங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 60 ஏக்கர் பரப்பளவிற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கெடுக்கும் பொழுது இந்த குவாரிகள் எப்படி அமைக்கப்பட முடியாது, எல்லாமே அரசினுடைய விதிமுறைகளான சைட் கிரைட்டீரியாவை மீறி உள்ளது என்ற ஆதாரத்தை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையால் கடல் மட்டத்திலிருந்து மணல் இவ்வளவு மட்டம் இருக்கிறது என்று சொல்லி இருப்பதை விட தற்போது மணல் மட்டம் கீழிறங்கி இருக்கிறது. அள்ளி முடிக்கும் வரை இருப்பதற்கான மட்டம் வரை கீழிறங்கி விட்டது. ஏற்கனவே அவர்கள் செய்த ஆய்வுக்கு பின்பு பல ஆண்டுகள் பின்பு அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியதால் மணல் பூராம் அடித்து செல்லப்பட்டு விட்டது. எனவே அங்கே மணல் குவாரி அமைக்க முடியாது என்ற ஆதாரத்தையும் நாங்கள் கொடுத்துள்ளோம். எனவே புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு மணல் குவாரிகளை தொடர்பாக புதிதாக ஆறுகளில் மணல் குவாரி அமைக்கின்ற முடிவை கைவிட வேண்டும். அதேபோல செயற்கை கல்மணல் குவாரிகளையும் கைவிட வேண்டும். அதற்கு பதிலாக வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலையும் ஆறுகளை தூர்வாரி அங்கே வண்டல் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மணலை அள்ளி மக்களுக்கு அரசே வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். ஆற்றில் மணல் அள்ளினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நோய்களை அரசே பரிசீலிப்பதாக இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றில் இருக்கிற அந்த மணல் தான் நொய்யலாற்று கழிவு தண்ணியிலிருந்து மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் பிடிச்சிருக்கோம். திருப்பூர்ல இருந்து வரக்கூடிய கழிவு தண்ணியும் சரி, ஈரோட்டிலிருந்து வரக்கூடிய தண்ணி அத்தனையுமே விஷமா தான் இருக்குது. அதை சுத்திகரிப்பது இந்த மணல் தான். இது பஞ்சு போல இருந்து
தண்ணியை பிடிச்சி வச்சு இந்த கழிவுகளை சுத்திகரிச்சுட்டு இருக்குது. இந்த கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய இந்த மணலை அள்ளிவிட்டால் முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். அரசு வருமானத்தை மட்டும் கணக்கிடாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தையும் 6 என்ற பண்பை அடையவும் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு எல்னினோ காலம் ஏற்கனவே 2017 மிக கடுமையான குடிநீர் பற்றாக்குறையும் விவசாய பாதிப்பு ஏற்பட்டது போல் இந்த ஆண்டு ஏற்படும் என வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே தவறான முடிவெடுத்து தமிழக வெற்றிக்கழக அரசு முழுக்க மக்களுக்கு எதிரான நிலையை எடுத்துவிடக் கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். ஆறுகளாக மாறுவதற்கு அரசு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம்.